வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வெஹிக்கிள் பார்க்க போறோம்னா இயர் ஆஃப் 2026 ரெனால்ட் குவிட்டோட கிளைமர் வேரியன்ட் தான். இதனோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பார்த்தோம்னா 5,50,000 வருது. இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டாப் வேரியன்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா டூயல் டோன்ல வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதனோட இன்ஜின் ஸ்பெக் பார்க்கலாம். இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 சிசியில் 5500 ஆர்பிஎம்ல 67 பிஹெச்பி பவரையும் 4250 ஆர்பிஎம்ல 91 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேனட்ல ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் பேடுமே கொடுத்துருக்காங்க. இதனோட பேனட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெனால்ட்டோட எல்லா மாடல்லையுமே வந்து பேனட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு டிசைன் லைட்டா எம்போஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா வெஹிக்கிளோட பேனட்லையுமே இந்த மாதிரியான டிசைன் ரெனோவோட மாடல்ல பார்க்க முடியுது. இதனோட ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பழைய ரெனால்ட்டோட லோகோ தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டார்க் சில்வர் லைட் சில்வர் கலர்ல நல்லா போல்டா கொடுத்துருக்காங்க. இதனோட கிரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் சில்வர் கலர்ல டூயல் டோன்ல கிரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதனோட லைட்ஸ் வந்து பார்க்கலாம். ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன்ல கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு இதில் டிஆர்எல் கொடுத்துறாங்க. டிஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துறாங்க. இதனோட இண்டிகேட்டர்ஸ் லைட்ஸுமே உங்களுக்கு ஹாலஜன்ல தான் கொடுக்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபைல் மாதிரி தெரியுது ஹெட்லைட்டை சுற்றி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ப்ரொடெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ரொடெக்ஷன் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு டிசைனுக்காக தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதெல்லாம் எந்த ஒரு ஃபியூச்சர்ஸுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஸ்கிப் பேட் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு ஸ்கிப் பேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கிரே கலர் அண்டு ஒயிட்ல டூயல் டோன்ல கொடுக்குறாங்க. இது ஒரு சின்ன யூனிக்கான ஒரு டிசைனை கிரியேட் பண்ணி கொடுக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் எதுவுமே வராது. இதனோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வீல் ஆர்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர்ல கொடுத்துறாங்க. இந்த வெஹிக்கிள் வந்து டாப் வேரியன்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு இங்கே வந்து இண்டிகேட்டர் கொடுக்காம உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து சைடு மிரர்ல கொடுத்துறாங்க. இதனோட வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு தான். ஆலாய் வீல் வராது. இது வந்து உங்களுக்கு ஃபிளக்சுவல் வீல் அப்படின்னு சொல்றாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல டூயல் டோன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதனோட சைடு மிரர் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் தான். இதில் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் எல்இடியில் ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துறாங்க. இதனோட ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க, பாடி கலர்ல கொடுக்கல. ஓகே, இதுவுமே வந்து நல்ல ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டோர் கிளாடிங்குமே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹார்டா நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கு. நெக்ஸ்ட் இதனோட ஃபியூல் பார்க்கலாம். இதனோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 28 லிட்டர்ஸ் பெர் லிட்டருக்கு 23 கிலோமீட்டர்ஸ் கொடுக்கறதா கம்பெனி சைட்லேருந்து கிளைம் பண்றாங்க. ஸோ இதனோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்டோட கிளைமர் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் தான் பண்ணியிருக்காங்க. இதே வந்து உங்களுக்கு எம்போஸ்மெண்ட்லாம் கிடையாது, ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனோட அப்படியே ரியர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துறாங்க. பிரேக் லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன்ல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. இதனோட ரியர் வியூ பார்க்கலாம். ரியர்ல வந்து உங்களுக்கு ஸ்பாய்லர் கொடுக்கல, ஸ்பாய்லர் மாதிரியான ஒரு சின்ன டிசைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் லைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாய்லர் ப்ரொஃபைல்ல கொடுக்கல, அதுக்கு பதிலாக வந்து உங்களுக்கு ரியர் மிரருக்கு இன்சைட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சென்டர்ல வந்து ரெனால்ட்டோட லோகோ இருக்கு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் பார்க்கிங் கேமராவுமே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. கீழே வந்து ரெனால்ட் இதோட குவிட்ங்கிற மாடல் நேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் பூட்டுக்கான லாக் அண்ட் அன்லாக் ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தோம்னா இதோட பம்பர்ல உங்களுக்கு ரியர் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரியர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப் லைட்டுமே வருது. இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட் கிரே அண்டு ஒயிட்ல டூயல் டோன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இதனோட ரியர் வியூ. உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக்கை தான் இது கொடுக்குது. நெக்ஸ்ட் இதனோட பூட் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ரியர்ல வந்து உங்களுக்கு ரியர் பார்சல் ட்ரே கொடுத்துட்றாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ரிமூவபிள் தான். உங்களுக்கு வேணாம்னா நீங்க ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதனோட பூட் வந்து பார்த்தீங்கன்னா 279 லிட்டர் கெப்பாசிட்டி.
ஸோ நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. ஒரு 5 பேருக்கான லக்கேஜஸ் கேரி பண்ணுற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான ஒரு போட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி வந்து பின்னாடி ஸ்பேர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. இதனோட டோர் ஓப்பனிங் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வைடராக நல்லா ஃப்ரீயாகவே ஓப்பன் ஆகுது. ஸோ இதனோட இன்டீரியர் பார்த்துடலாம். பேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பில் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ராயல்ட்டியான ஒரு லுக்கை கிரியேட் பண்ணுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சம் நோட் புக் வைக்கிறதுக்கான ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதனோட ஸ்டேரிங் வீல் பார்க்குறோம். ஸ்டேரிங் வீல் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்ல தான் கொடுக்குறாங்க. லெதர் விராப்டு அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல. சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு டார்க் பிளாக்ல வந்து உங்களுக்கு பியானோ பிளாக்ல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிசைன் பண்ணியிருக்காங்க கர்வியா. இதில் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அட்டன் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் செமி டிஜிட்டல் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சென்டரில் டிஜிட்டலாகவும் சைடு ரெண்டுலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாக்ல கொடுத்துட்றாங்க. ஸோ இதனோட டேஷ்போர்டில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இதனோட ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. இதனோட டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுத்துட்றாங்க. டேஷ்போர்டில் ஃப்ரண்ட்ல டேஷ்போர்டில் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பீக்கர் வருது. ஃப்ரண்ட் ரைட் அண்டு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு 2 சைட்லையுமே உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துட்றாங்க. இதனோட டேஷ்போர்டு ஃபுல்லாகவே ஒரு டார்க் பிளாக்ல ஒரு டீசெண்டான லுக்கில் உங்களுக்கு இருக்கு. டூயல் டோன்ல வரல, இருந்தாலுமே இது டூயல் டோன்ல இருக்கிறத விட நல்ல ஒரு குட் அப்பியரன்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் இதனோட இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 17 சென்டிமீட்டர் டச் ஸ்கிரீன்ல கொடுத்துட்றாங்க. இதுல உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துருது. ஸோ அப்படியே கீழே வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட் விண்டோவுக்கான அட்ஜஸ்டபிள் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் பட்டன் இங்கே உங்களுக்கு டேஷ்போர்டில் கொடுத்துட்றாங்க. சென்ட்ரல் லாக் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி பார்க்கிங் லைட்டுக்கான பட்டனுமே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துட்றாங்க. கீழே வந்து பார்த்தோம்னா 12 வோல்ட் பவர் சாக்கெட் வருது. யூஎஸ்பி போர்ட்ஸ் இருக்கு. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. இது மேனுவல் வெஹிக்கிள் அப்படிங்கிறனால உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இங்கே கொடுத்துறாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல டூயல் டோன்ல உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதனோட க்ளவ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துறாங்க. நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்கு. இதனோட டேஷ்போர்டோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு நல்ல யூனிக்கான ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கு. இது வரைக்கும் நான் பார்த்த வெஹிக்கிள் இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த வெஹிக்கிள் வந்து டாப் வேரியன்ட் அப்படிங்கறதுனால இதுல உங்களுக்கு 6 ஏர் பேக் கொடுத்துறாங்க. ஃப்ரண்ட்ல டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர். இதுலயுமே சைடு பீம்ல உங்களுக்கு 2 ஏர் பேக் வருது. சைடு கர்டைன்ல இருக்க ஏர் பேக் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருந்து ரியர் சீட் வரைக்குமே உங்களுக்கு ஃபாலோ ஆகும். ஃப்ரண்ட்ல டிரைவர் சீட் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் அட்ஜஸ்டபிளும் இருக்கு. ஸோ இதனோட செகண்ட் ரோ டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் டோர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு 60% ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. பட் வந்து ரொம்ப வந்து இது கஷ்டமான இல்லை, நார்மலாக இருக்கு. உங்களுக்கு ரியர் டோர் ஓப்பனிங் ஆங்கிள் இது வந்து உங்களுக்கு பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதனோட ரியர் சீட்டுக்கான உங்களுக்கு லெக் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கு. நல்ல லெக் ரூம் தான். என்னோட ஹைட் வந்து 5'7". எனக்கு வந்து நல்லா தான் இருக்கு. எந்த விதத்துலையும் கஷ்டமா இல்லை. தை சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கு. உங்களுக்கு தை சப்போர்ட் இங்கே இல்லை. ஸோ லாங் ட்ரைவ் போகும்போது உங்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் தை சப்போர்ட் மட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து காலை லைட்டாக ஜஸ்ட் வந்து ஃபோல்ட் பண்ணி உட்கார்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். என்னோட ஹெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. எந்த இடத்துலையும் உங்களுக்கு கஷ்டமா இல்லை. அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் டாப் வேரியண்டாகவே இருந்தாலும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுக்கல. ஃப்ரண்ட்லையும் கொடுக்கல, ரியர்லையும் கொடுக்கல. ஆனால் இதனோட சீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் தான். பட் வந்து நல்லா ஹார்டாக வந்து ஒரு சூப்பரான கம்ஃபர்டபுளாக கொடுக்குது. இதனோட சீட்டிங் கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முஸ்டார்டு எல்லோ கலர்ல சின்னதா ஒரு டிசைன் வருது. இதனோட சீட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சின்னதா டிசைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கம்ஃபர்டபுளுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியர்ல ஃபோல்டபுள் ஹேண்டில் கொடுத்துறாங்க. உங்களுக்கு ரியர் விண்டோவுக்கான கண்ட்ரோலும் உங்களுக்கு இங்க கொடுத்துறாங்க. இங்க வந்து ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துறாங்க. இது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இல்லை. ஓகே, ஒரு ஆவரேஜான ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு. கம்பேர்டு டு ட்ரைபர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஸ்பேசியஸாக தான் இருந்துச்சு. இதோட கம்பேர் பண்ணும்போது அது உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருந்தது. ரியர்ல வந்து உங்களுக்கு ஏசி வென்ஸ் கிடையாது. ரியர்ல வந்து உங்களுக்கு ரியர் ரீடிங் லேம்ப்லாம் எதுவுமே கொடுக்கல. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல மட்டும்தான் லேம்ப் வருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து வைசர் வருது. இந்த வைசர்ல உங்களுக்கு மிரர் எதுவும் கொடுக்கல. ஆனால் இதுவுமே உங்களுக்கு ஜஸ்ட்
அட்ஜஸ்டபிளா உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. கோ பேசஞ்சர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கோ பேசஞ்சர் சைடுமே உங்களுக்கு மிரர்ஸ் எதுவுமே கொடுக்கல. பட் இதனோட பிரைஸான 5 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைஸான 5,50,000க்கு இந்த வெஹிக்கிள் ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதனோட லுக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எலகண்டா வெளியிலேருந்து பார்க்க அவுட் சைட்லேருந்து பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. இன்சைட்லையுமே இதனோட லுக்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. பட் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் தை சப்போர்ட் இல்லை, அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர்ல ஏசி வென்ஸ் இந்த வெஹிக்கிள் வந்து சின்ன வெஹிக்கிள் தான். ஸோ ஏசி வென்ஸ் ரியர்ல தேவைப்படாது. முன்னாடி இருக்க ஏசியோட வென்ஸே நமக்கு வந்து நல்ல ஃப்ளோ இருக்கும். பட் ரியர் டோர்ல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டருமே உங்களுக்கு கொடுக்கல. ஸோ இந்த ஒரு 2 or 3 டிசப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. பட் இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா இந்த வெஹிக்கிள் ஒர்த்து தான். ஸோ இந்த வெஹிக்கிளை நமக்கு ரிவ்யூ ப்ராசஸ்க்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணது பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல லொக்கேட் ஆயிருக்க குன் ரெனால்ட் தான். நீங்க தஞ்சாவூர் சரௌண்டிங்ல ரெனால்ட் வெஹிக்கிள்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஷோரூமோட கான்டாக்ட்ஸை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். நீங்க எக்ஸ்ஷோரூம் பிரைஸ், ஆன் ரோட் பிரைஸ் இல்ல ஆஃபர் டீடைல்ஸ் எது வேணும்னாலும் நீங்க உங்களுக்கு ஃபீல் ஃப்ரீயா எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் டு சேல்ஸ் கன்சல்டன்ட் பிரபு பிரதர் கிவிங் அஸ் ஏ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம சேனல் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஷோரூமை அப்ரோச் பண்ணி கேட்டப்போ அவங்க நமக்கு பர்மிஷன் கொடுத்து வீடியோ எடுக்க சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு ரெனால்ட்.